கேக்குதா? Good morning, sir. மார்னிங். Morning, sir. மார்னிங். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோமா? நம்ம பேசிக் வந்து 64 கொஸ்டின்ஸ் வரைக்கும் இருந்துச்சு இல்லையா? 164 சம்திங் 64. பேசிக் கான்செப்ட் வந்து 64 வரைக்கும் இருக்குது. ரைட். ஸோ சம்ஸ் பார்ப்போம், எவ்வளோ தூரம் பார்க்க முடியுதுன்னு பார்ப்போம். பேலன்ஸ் சம்மை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஓகே, பேசிக் கான்செப்ட் இந்த வீடியோவோட நம்ம முடிச்சிடலாம். நாளைக்கு அந்த அடுத்த டைப் நம்ம பார்க்கணும். சரியா? ரைட். Anshu, Swati and Rajni can finish a work in 4 days if they work together. So Anshu, Swati, Rajni இந்த மாதிரி பேர்லாம் இருக்கும்போது அதோட ஃபர்ஸ்ட் எழுத்தை மட்டும் நீங்க போட்டுக்கோங்க. சரியா? ஃபுல்லா அன்ஷு, ஸ்வாதி, ரஜினி இப்படிலாம் எழுதணும்னு இல்லை. எக்ஸாம்ல சொல்றேன் நான். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சிம்பிளா எழுத முடியுமோ அந்த மாதிரி தான் எழுதணும். உட்காந்து அன்ஷுன்னுலாம் எழுதிட்டு இருக்க வேண்டாம். ஸோ இவங்க வந்து 4 டேஸ்ல 3 பேரும் சேர்ந்தா 4 டேஸ்ல முடிச்சிடுறாங்க. However, Anshu alone will take 9 days to complete the work. So Anshu வந்து 9 டேஸ்ல முடிக்கிறாங்க தனியா. And Swati alone will complete the work in 12 days. How many days will Rajni alone take to complete the work? So இப்போ 4, 9, 12க்கு LCM எடுக்கணும். 4, 9, 12 LCM என்ன? 36. 36. ஓகே, ஸோ LCM வந்து 36. அப்போ அதுதான் டோட்டல் ஒர்க்கு. 4க்கும் 9க்கும் 12க்குமான LCM தான் டோட்டல் ஒர்க். சரியா? ஸோ இதுல இருந்து ஒவ்வொருத்தவங்களோட எஃபிஷியன்சி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 36 4ஆல டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 9 வரும் இல்லையா? ஸோ இந்த 9 தான் அன்ஷு, ஸ்வாதி அண்ட் ரஜினி 3 பேருடைய கம்பைன்ட் எஃபிஷியன்சி. 36 9ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 4 வரும். ஸோ இது அன்ஷுவோடைய எஃபிஷியன்சி. 36 12ஆல டிவைட் பண்ணா 3 வரும். அது யாரு? ஸ்வாதி, அவங்களுடைய எஃபிஷியன்சி. இதுல இருந்து ரஜினி அவங்களுடைய எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிடலாம். எவ்வளவு? 4 ஒரு 3, இது இவங்களோட கூட்டினா நமக்கு மொத்தமா என்ன வரணும்? 9 வரணும் எஃபிஷியன்சி. ஸோ இப்போ ரஜினி அவங்களோட எஃபிஷியன்சி வந்து என்னது? 2. ஒரு நாளைக்கு அவங்களால 2 யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க்கை பண்ண முடியும். இப்போ அவங்க தனியா ஒர்க் பண்ணாங்கன்னா எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹவு மெனி டேஸ் வில் ரஜினி அலோன் டேக் டு கம்ப்ளீட் த ஒர்க்? டோட்டல் ஒர்க்கு 36, அவங்களோட எஃபிஷியன்சி 2. ஸோ இதை 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 18 டேஸ்ல அவங்க முடிப்பாங்க. ஓகேவா? இதே பேட்டர்ன்ல தான் இருக்கும் மெஜாரிட்டி ஆஃப் த கொஸ்டின்ஸ். ஓகே, இந்த சம்ல ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காச்சும்? கிளியர். நெக்ஸ்ட் போலாமா? ரைட். அடுத்து Sarthak and Mohan have been assigned a work to design a room for ceremony. Sarthak can design the entire work in 12 days. ஸோ எனக்கு அதுதான் வேணும். சர்தாக் வந்து 12 டேஸ்ல முடிக்கிறாங்க. மோகன் can design the room in 15 days. In how many days will the work be completed if they work together? ஸோ 12க்கும் 15க்குமான LCM என்னது? 60, sir. 60. ஓகேங்களா? ஸோ இப்போ 60 டிவைட் பை 12 போட்டிங்கன்னா சர்தாக்கோடைய 1 டே ஒர்க் வந்து 5 யூனிட்ஸு. 60 by 15 போட்டிங்கன்னா 4 யூனிட்ஸு. ஸோ 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 9 யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க்கை பண்ணுவாங்க. ஸோ டோட்டல் ஒர்க் 60 டிவைட் பை 9 பண்ணோம்னா 20 by 3 which is 6.67 days. ஓகே, ஓகேவா? இப்போ இது வந்து இந்த மெத்தட் தான் 90% நம்ம யூஸ் பண்ணுவோம். சில டைம் வந்து இந்த மாதிரி ஒரு மெத்தட் இருக்கும் இல்லையா? இப்போ சர்தாக் வந்து 12 டேஸ்ல முடிக்கிறாங்க, மோகன் வந்து 15 டேஸ்ல முடிக்கிறாங்க. ஸோ சர்தாக்கோட 1 டே ஒர்க் வந்து 1/12, மோகனோட 1 டே ஒர்க் வந்து 1/15.
ஸோ இதை நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? அதே தான், எல்சிஎம் வந்து 60, 5 + 4. ஸோ ரெண்டு பேருடைய ஒன் டே ஒர்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9/16 இருந்திருக்கும், விச் இஸ் 3/20. ஸோ அதை அப்படியே ரெசிப்ரோக்கலில் திருப்பி மாற்றி போட்டிங்கன்னா 20/3 டேஸில் முடிச்சிருப்பாங்க. இந்த மெத்தட் சில நேரத்தில் யூஸ் ஆகும், சரிங்களா? 1/12 + 1/15 இதை நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா 3/20 வரும். ஃபைனல் ஸ்டெப்பில் அதை ரெசிப்ரோக்கல் போட்டிங்கன்னா அத்தனை டேஸில் ரெண்டு பேரும் சேர்ந்து முடிச்சிருப்பாங்க. இது வந்து ஒரு பர்டிகுலர் சம் இருக்கும், அதுக்கு இந்த மெத்தட் தான் வந்து யூஸ் பண்ணாதான் சால்வ் பண்ணவே முடியுங்கிற மாதிரி இருக்கும். அதனால இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, பட் மெஜாரிட்டியாக நம்ம இப்படியே தான் போவோம். இது அப்ளிகபிள் ஆகாத ஒரு டைம்ல நம்ம இந்த மெத்தடுக்கு வரலாம். ஓகேவா? ரைட். அடுத்து ரக்ஷித், அஜய் அண்ட் சதீஷ். ரக்ஷித், அஜய், சதீஷ், சாரி, அஜய், சதீஷ் are sanitation workers in a municipal corporation. Rakshit alone takes 20 hours to clean a drain. ஓகே, தனித்தனியாவே கொடுத்துருக்காங்க. ரக்ஷித் வந்து 20 hours, அஜய் வந்து 12 hours when working alone to do the same. All three together take only 5 hours to clean the drain. So all three, Rakshit, அஜய், சதீஷ், மூணு பேரும் சேர்ந்து 5 hours முடிச்சிடுறாங்க. In how many hours can Satish complete the work? So 20, 12, 5. இதுக்கு LCM என்ன எடுக்கலாம்? 60. 60. 12 into 5 போட்டா 60, 20 into 3, 5 into 12. So efficiency கண்டுபிடிங்க. இது வந்து 3 வரும், இது வந்து 5, இது வந்து 12. So இதுல இருந்து சதீஷோடைய ஒன் டே எஃபிஷியன்சி எவ்வளவு? 3 + 5 + சதீஷ், இவங்களுடைய எஃபிஷியன்சி மொத்தமாக தான் 12 இல்லையா? சதீஷோட எஃபிஷியன்சி வந்து 4. ஒன் டேக்கு சதீஷால 4 ஹவர்ஸ்ல அந்த ஒர்க்கை முடிக்க முடியும். அப்போ 60/4 போட்டோம்னா 15 hours. Satish complete the work alone in 15 hours. ஓகேவா? ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேட்டுக்கோங்க, சரியா? மோஹித் கேன் கம்ப்ளீட் 2/3 of the work in 24 days. 2/3 of the work 24 daysல கம்ப்ளீட் பண்றாரு. Then in how many days can 1/9 of the work be completed by him? So straight away 1/9 of the work கம்ப்ளீட் பண்ண எவ்வளவு நாள் எடுத்துப்பாரு? 2/3க்கு 24 days, 1/9க்கு எவ்வளவு? சரிங்களா? ஸோ இப்போ இந்த கொஸ்டின் மார்க் தான் நமக்கு வேணும். இப்போ 24 into 3/2 into இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை ஆகும் 1/9. இது சால்வ் பண்ண என்ன வரும்? ஒரு 12, ஒரு 3, ஒரு 4. ஸோ 4 days ஆகும். 1/9 of the ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 4 days. ஃபுல் ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? 36 days, sir. 36 days. 2/3 of the ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 24 days. அப்போ 1 அப்படின்னா ஃபுல் ஒர்க்குன்னு அர்த்தம். ஸோ 1 ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு பார்த்தோம்னா 24 into 3/2. ஸோ 12 into 3, 36 days ஆகும். ஃபுல் ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 36 days. ஸோ இதில் 1/9 பார்த்தோம் அப்படின்னா 4 days. இப்படியும் நீங்கள் சால்வ் பண்ணலாம், சரியா? ஓகே, 2/3, 1/9 ஸ்ட்ரைட் அவே நீங்க சால்வ் பண்ணலாம். ஓகே, அடுத்து A and B can do a work in 9 days. B and C can do a work in 12 days. While C and A can do the work in 18 days. In how many days A, B and C all working together can finish? So 9, 12, 18 க்கு LCM
36. 36, sir. 36. ஸோ இது வந்து 4 யூனிட்ஸாக வரும். இது வந்து ஒரு 3, இது வந்து ஒரு 2. இப்போ A + B + C இது வந்து 2 தடவை இருக்கும். ஸோ இதுதான் வந்து 4 + 3 + 2. கரெக்டா? இப்போ A + B + C வந்து 4.5. 3 பேர் சேர்ந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 4.5 யூனிட்ஸ் ஒர்க்கை பண்ணுவாங்க. டோட்டல் ஒர்க் வந்து 36. 36/4.5 என்ன வரும்? 8 டேஸா? ஓகே, இது எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணும்போது A + B + B + C + C + A, அதனால 2 வாட்டி A + B + C வரும். சரிங்களா? 2A + 2B + 2C வரும். அதனாலதான் நான் இந்த மாதிரி 2 காமனா எடுத்துட்டு A + B + C அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஓகேவா? அடுத்து A works 5.4 times as fast as B and A takes 22 days less than B to complete the job when each works alone. இதுதான் டவுட் கேட்டிருந்தீங்க இல்லையா? எஸ். A works 5.4 times as fast as B. அப்பனா AB 2 பேரோட எஃபிஷியன்சி ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இப்போ B வந்து ஒரு ஒர்க் பண்ற நேரத்துல A வந்து 5.4 ஒர்க் பண்றாரு. 5.4 times as fast as B, அதுக்கு இதுதான் அர்த்தம். சரிங்களா? 5.4 times as fast as B. இப்போ B விட 2 மடங்கு அதிகமா இருக்கான் அப்படின்னா எஃபிஷியன்சி என்னது? 2:1. B விட 3 மடங்கு அதிகமா இருக்கான்னா 3:1. B விட 5.4 times as fast as அப்படிங்கும்போது 5.4 into 1. ஸோ இது ஃப்ராக்ஷன், இது ஒரு பாயிண்ட்ல இருக்கு. இது ஒரு நார்மல் நம்பரை நம்ம மாத்தணும்னா 54 into 10 அப்படின்னு சொல்லி போடலாம். திருப்பி இதை சிம்பிளிஃபை பண்ணா 27:5 அப்படின்னு போட்டுடலாம். இதுதான் வந்து எஃபிஷியன்சி ரேஷியோ. இதே டைம் ரேஷியோ வந்து என்னவா இருக்கும்? 5:27, sir. 5:27 டைம் ரேஷியோ. இந்த டிஃபரன்ஸ் தான் வந்து A takes 22 days less than B. ஆல்ரெடி இந்த டிஃபரன்ஸே வந்து 22 தான். இந்த 22 தான் 22ன்னு அவங்க கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? A can do a work in 5 days, B can do a work in 27 days. சரிங்களா? இதுல இருந்து நம்பர் ஆஃப் டேஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸ்ட்ரைட் அவே இந்த டிஃபரன்ஸே வந்து நமக்கு டைரக்டா 22ன்னு கொடுத்துட்டாங்க. ஒருவேளை 22 days less thanக்கு பதிலா 44 daysன்னு இருந்துச்சுன்னா 5, 27 இந்த டிஃபரன்ஸ் தான் வந்து 44ன்னு கொடுத்துருக்காங்க. 22 தான் 44 அப்படின்னா 1 வந்து எவ்வளவு? இது வந்து 2 டைம்ஸ் வரும். இப்போ 5 2s are 10, 27 2s are 54. அப்போ A வந்து 10 டேஸ்ல ஒரு ஒர்க்கை முடிப்பாங்க, B வந்து 54 டேஸ்ல ஒரு ஒர்க்கை முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கலாம். சரிங்களா? ஆனா இங்க டைரக்டாவே 22 டேஸ் அப்படின்னே கொடுத்ததுனால நீங்க A வந்து 5 days, B வந்து 27 days. இப்போ இதுக்கு அடுத்து நம்ம நார்மல் சம். A வந்து 5 டேஸ்ல முடிக்கிறாங்க, B வந்து 27 டேஸ்ல முடிக்கிறாங்க. இப்போ 5க்கும் 27க்கும் எல்சிஎம் எடுக்கணும். ரெண்டுமே வந்து கோப்ரைம், ஒரு காமனான நம்பர் எதுவுமே இல்லை. 5க்கும் 27க்கும் காமனான நம்பர் எதுவுமே இல்லை. அதனால ரெண்டுத்தையும் டைரக்டா மல்டிப்ளை பண்ணிருங்க. 5 into 27 இதுதான் டோட்டல் ஒர்க்கா இருக்கும். 5 into 27 எவ்வளவு? 135. இப்போ ஏயோட எஃபிஷியன்சி வந்து 27 இருக்கும், பியோட எஃபிஷியன்சி வந்து 5 இருக்கும். இப்போ என்ன பண்றாங்க? Calculate the number of days taken to complete the same job if A and B work together. ஸோ இப்போ 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்றாங்க. 135 divided by 27 plus 5. ஸோ இப்போ 135 divided by 32. இப்போ ஆன்சர் என்ன? 135 Option C, sir. 32. 4 டைம்ஸ் போட்டிங்கன்னா 128, பேலன்ஸ் வந்து 7 வரும். ஸோ 4 7/32. ஆப்ஷன் சி.
ஓகேவா? சுந்தர் புரிஞ்சுதா? நீங்க மியூட்டை எடுத்துறீங்க, ஆனா நீங்க பேசுறது கேட்க மாட்டேங்குது. ஓகே, ரைட். அடுத்து A can do 20% of the work in 4 days. 20% of the work in 4 days. அப்போ 100 days ஒர்க்க முடிக்கிறதுக்கு 100% ஒர்க்க முடிக்கிறதுக்கு 20 days. 20 days. So A can do a complete work in 20 days. அதே மாதிரி B வந்து 33 1/3% of the work முடிக்கிறதுக்கு 10 நாள். 33 1/3னா 1/3 of the work இல்லையா? ஸோ B வந்து 1/3 of the work முடிக்கிறதுக்கு 10 நாள். ஸோ ஃபுல் ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 30 நாள் எடுத்துப்பாங்க. ஸோ B வந்து ஒரு ஒர்க்கை முடிக்க 30 days. ஸோ A வந்து 20 days, B வந்து 30 days. They worked together for 9 days and then C completed the remaining work in 6 days. Okay. இப்போ 20க்கும் 30க்கும் நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா 60ன்னு வரும். ஸோ ஏயோட எஃபிஷியன்சி 3, பியோட எஃபிஷியன்சி 2. ஓகேவா? 60/23, 60/30 வந்து 2. இவங்க 2 பேரும் சேர்ந்து 9 டேஸ் தான் ஒர்க் பண்றாங்க. யாரு? ஏ அண்ட் பியும். இப்போ 2 பேருடைய ஒரு நாள் எஃபிஷியன்சி வந்து 5, 9 நாள் ஒர்க் பண்றாங்க. ஸோ 45 யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மொத்த ஒர்க் வந்து 60, அதுல 45 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ பேலன்ஸ் வந்து 15 இருக்கு. இந்த 15 சி வந்து 6 நாள்ல முடிக்கிறாரு. ஸோ இப்போ 15/6 போட்டோம்னா சியோடைய எஃபிஷியன்சி நமக்கு தெரிஞ்சிடும். எவ்வளவு? 2.5. சியால ஒரு நாள் வந்து 2.5 யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ B and C together will complete 75% of the same work in how many days? 75% of the work. 60ங்கிறது 100% of the work. ஸோ அதுல 75% அப்படின்னா 60 into 3/4. சரிங்களா? which is 45. ஸோ இந்த 45 பியும் சியும் சேர்ந்து பண்றாங்க. பியோட எஃபிஷியன்சி வந்து 2, சியோட எஃபிஷியன்சி வந்து 2.5. ஸோ எவ்வளவு நாள்ல பண்ணியிருப்பாங்க? 45 divided by 4.5 which is 10 days. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஏ தனியா எவ்வளவு நாள் 20 டேஸ்ல ஒரு ஒர்க்கை முடிப்பாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க ஒரு சின்னதா ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. 20% ஆஃப் ஒர்க்கை 4 நாள்ல பண்றாரு. அப்போ 100% ஆஃப் ஒர்க்கை 20 நாள்ல பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் 33 1/3% 10 டேஸ். ஸோ ஃபுல் ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 30 days. 1/3 ஆஃப் த ஒர்க் இன் 10 days, ஃபுல் ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 30 days. ஸோ அதுல இருந்து நம்ம நார்மலா எல்சிஎம் எடுக்கிறோம். ஆனா ஏவும் பியும் 9 டேஸ் தான் ஒர்க் பண்றாங்க. ஸோ இப்போ 9 டேஸ்ல 45 யூனிட்ஸ் ஆஃப் த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. பேலன்ஸ் 15 இருக்கு. ஸோ இதை வந்து சி மட்டும் தனியா வந்து 6 நாள்ல பண்றாரு. அதனால சியோட எஃபிஷியன்சி 2.5 கண்டுபிடிக்கிறோம். தென் அகைன் அவங்க ஃபுல் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு கேட்கல. 75% ஆஃப் த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு கேட்கறாங்க. அது வந்து 45 டிவைட் பை அவங்க 2 பேரோட எஃபிஷியன்சி. ஓகேவா? இது பியோட எஃபிஷியன்சி, இது சியோட எஃபிஷியன்சி. ஓகே, அடுத்து ஆர்த்தி கேன் டைப் 85 pages in 10 hours. ஸோ அவங்க வந்து 10 ஹவர்ஸ்ல 85 pages டைப் பண்றாங்க. ஆர்த்தி அண்ட் பினா டுகெதர் கேன் டைப் 500 pages in 40 hours. 500 pages in 40 hours. இப்போ எனக்கு வந்து 10 ஹவர்ல ஆர்த்தி வந்து 85 pages பண்றாங்க அப்படின்னு என்னால சொல்ல முடியும் இல்லையா? அப்போ இந்த 500 pages 40 hours. ஸோ இது 10 ஹவர்ஸ்ல இவங்க 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு பேஜஸ் டைப் பண்றோம் நம்ம கண்டுபிடிச்சோம்னா பினா வந்து 10 ஹவர்ஸ்ல எவ்வளவு பேஜ் டைப் பண்ணுவாங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா?
40 மணி நேரத்துல 500 பேஜ், 10 மணி நேரத்துல அப்ப எவ்வளவு பேஜ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா இது ஒரு 2 ஒரு 25 கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 250/2 125 பேஜஸ். ஸோ ஆர்த்தியும் பினாவும் சேர்ந்து 125 பேஜஸை 10 ஹவர்ஸ்ல டைப் பண்றாங்க. இந்த 125 85 பேஜஸ் ஏற்கனவே ஆர்த்தி பண்றாங்கன்னா பேலன்ஸ் 40 பேஜஸ் வந்து யார் பண்றா? பினா பண்ணிடுறாங்க இல்லையா? ஸோ இது ஆர்த்தி பண்றாங்க, இது பினா பண்றாங்க. ஸோ இப்போ 10 ஹவர்ஸ்க்கு பினா வந்து 40 பேஜஸ் டைப் பண்றாங்க. கொஸ்டின்ல ஹவு மச் டைம் வில் பினா டேக் டு டைப் 40 பேஜஸ் கேட்குறாங்க. ஸோ 10 ஹவர்ஸ். காமனா இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு கொஸ்டின், அவ்வளோதான். ஆர்த்தி மட்டும் 10 மணி நேரத்துல 85 பேஜ் டைப் பண்றாங்க. 2 பேரும் சேர்ந்து 40 மணி நேரத்துல 500 பேஜ் டைப் பண்றாங்க. அப்போ 2 பேரும் சேர்ந்து 10 மணி நேரத்துல எவ்வளவு பேஜ் டைப் பண்ணுவாங்கன்னு நான் பாக்குறேன். அது வந்து 125 பேஜஸ்ன்னு வருது. இதுல ஏற்கனவே 85 பேஜஸ் ஆர்த்தி பண்றாங்கன்னா இப்போ பேலன்ஸ் 40 பேஜஸ் பினா அவங்க தான் பண்ணியிருப்பாங்க. இப்போ 10 ஹவர்ஸ்ல பினா வந்து 40 பேஜஸ் டைப் பண்றாங்க. கொஸ்டினும் அதே தான். ஒருவேளை இந்த இடத்துல 80 பேஜஸ்ன்னு கேட்டிருந்தாங்கன்னா ஆப்ஷன்ஸ்ல வந்து 20 ஹவர்ஸ் இருந்தா 20 ஹவர்ஸ் நம்ம கொடுத்துருப்போம். புரிஞ்சுதா? ABC together can complete a work in 12 days. ABC 12 days. A as well as B. A as well as B alone can do the same work in 36 days. அப்படின்னா அர்த்தம் A தனியா 36 daysல பண்றாங்க, B தனியா 36 daysல பண்றாங்க. In how many days can C alone complete the work? So இப்போ LCM வந்து என்னது? 12 36 36க்கு LCM 36 தான். ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து 3, இது வந்து 1, இது வந்து 1. அப்போனா சியோட எஃபிஷியன்சியும் 1 தான். ஸோ சியுமே வந்து 36 டேஸ்ல அந்த ஒர்க்கை முடிப்பாங்க. ஓகே, ஓகே. அடுத்து A can finish a work in 60 days. 60 days. He works at it for 15 days and then B alone finishes the remaining work in 48 days. ஓகேவா? A ஆல ஒரு வேலையை 60 நாள்ல முடிக்க முடியும். ஆனா அவர் 15 நாள் தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்போ எவ்வளவு ஃபிராக்ஷன் ஆஃப் த ஒர்க்கை முடிச்சிருக்காரு A? 60 நாள் வேலையில 15 நாள் வேலையை முடிச்சிருக்காரு A, அப்படிதானே? ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1/4 ஆஃப் த ஒர்க்கு வந்து A கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அப்போ B வந்து 3/4 ஆஃப் த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு 48 டேஸ் எடுத்திருக்காரு. அப்போ B மட்டும் தனியா ஒர்க் பண்ணியிருந்தா இந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு அவர் எவ்வளவு நாள் எடுத்திருப்பாரு? ஸோ ஒன் ஒர்க்கை முடிக்கிறதுக்கு B எவ்வளவு நாள் எடுத்திருப்பாருன்னு பார்த்தோம்னா 48 into 4/3. So which is 64 days. சரிங்களா? 16 into 4 64. இப்போ A மட்டும் தனியா ஒரு ஒர்க்கை 60 டேஸ்ல முடிச்சிருவாரு. B மட்டும் தனியா அதே ஒர்க்கை பண்ணியிருந்தா 64 டேஸ்ல முடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுக்கணும். 60 and 64க்கு. ஒருவேளை இப்போ இது டக்குன்னு நமக்கு ஸ்ட்ரைக் ஆகல இந்த எல்சிஎம் எல்லாம். அப்போ என்ன பண்ணிடலாம்? டோட்டல் ஒர்க் வந்து 60 into 64ன்னு போட்டுருங்க. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டா அதான் டோட்டல் ஒர்க்கு. நான் உட்காந்து இதுக்கு எல்சிஎம் வந்து ஒரு சின்ன சின்ன நம்பர்னா எல்சிஎம் தெரிஞ்சதுன்னா ஓகே, தெரியலன்னா 60 into 64 இதுதான் டோட்டல் ஒர்க்கு. ஓகேங்களா? இப்போ ஏவோட எஃபிஷியன்சி என்னவா இருக்கும்னா 64 இருக்கும், பியோட எஃபிஷியன்சி வந்து 60 இருக்கும். அப்போ டோட்டல் ஒர்க் வந்து 60 into 64 டிவைட் பை 2 பேரோட எஃபிஷியன்சியை ஆட் பண்ணணும். 60 plus 64. In how much time can A and B working together தானே கேட்குறாங்க. ஸோ விச் இஸ்
60 into 64 divided by ஒரு 128. 4 டேபிள்ல கட் பண்ணலாமா? சார் 124 சார் கீழே. சாரி 124. 124. 1 24னா ஒரு 6, இது ஒரு 31. ஸோ 6 இன்ட்டு 16 எவ்வளவு? 960. ஸோ 960 by 31 days. நீங்க 60 64க்கு எல்சிஎம் எடுக்கணும்னு இல்லை. சின்ன சின்ன நம்பர்னா ஓகே எடுத்துடலாம். ஒருவேளை அது தெரியலன்னா டக்குன்னு அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிருங்க, அவ்வளவுதான். இங்க எப்படி 64 போட்டேன், அதுல ஏதாவது டவுட் இருக்கா? இந்த 64 ஏன்னா டோட்டல் ஒர்க் வந்து 60 into 64 எடுத்தாச்சு. ஏயோட எஃபிஷியன்சி 60. ஸோ இதை கேன்சல் பண்ணா, சாரி, ஏ வந்து 60 நாள்ல முடிப்பாங்க. அப்போ கேன்சல் பண்ணா 64 யூனிட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு ஏ வந்து ஒர்க் பண்றாரு. ஓகேவா? எல்லா சமயம் அதே மாதிரி தானே பண்ணியிருக்கோம். 36 divided by 3 தான் 12. அதே கான்செப்ட் தான். ஓகே, இதுல 15 by 60 1/4 ஆஃப் த ஒர்க் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத யோசிக்கிறது தான் முக்கியமான பாயிண்ட் இல்லையா? அதுக்கப்புறம் 3/4 ஆஃப் த ஒர்க், ரிமைனிங் ஒர்க் வந்து 3/4 ஆஃப் த ஒர்க். ஸோ அதை முடிக்கிறதுக்கு பிக்கு 48 நாள் ஆகுது. அப்போ ஃபுல் ஒர்க்கை முடிக்கிறதுக்கு அவருக்கு 64 நாள் ஆகும். இப்போ இதுல யாரு ஃபாஸ்டஸ்ட் மேம், ஏவா பியா? ஏ சார். ஏ, ஏன்னா 60 நாள்லயே முடிச்சிடறாரு இல்லையா? ஓகே, A can complete 1/3 of the work in 7 days. B can complete 2/7 of the work in 10 days. In how many days can both A and B together complete the work? So, இதுக்கப்புறம் நம்ம எழுதலாம் வேண்டாம். 1/3 of the work in 7 daysனா ஃபுல் ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 21 days ஆகும். 3 into 7. அதே மாதிரி 2/7 of the workை முடிக்க 10 days அப்படின்னா ஃபுல் ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 35 days ஆகுமா? 2/7 of the work வந்து 10 days. அப்போ ஃபுல் ஒர்க்னா ஒன் ஒர்க்கு. சரிங்களா? ஸோ இதை கிராஸ் பண்ணி பண்ணா 35 days. இப்போ ஏ வந்து ஒரு வேலையை முடிக்க 21 நாள், பி வந்து 35 நாள், ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளோ நாள்? ஸோ 21 35. இப்போ 105 எல்சிஎம். 21 into 5 35 into 3. ஸோ இப்போ இவனோட எஃபிஷியன்சி 5, இவனோட எஃபிஷியன்சி 3. என்ன கேட்குறாங்க? போத் டுகெதர். இப்போ 105/8. 1 25னா 3, 13 1/8. ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்து A and B can do a work in 12 days and 16 days respectively. If they work together for 6 days, then the fraction of the work left is. So A வந்து 12 daysல பண்றாங்க, B வந்து 16 daysல முடிக்கிறாங்க ஒரு ஒர்க்கை. ஸோ எல்சிஎம் வந்து என்னது? 48. ஸோ இவங்க ஒரு நாளைக்கு 4 units ஆஃப் ஒர்க்கு, B வந்து 3 units ஆஃப் ஒர்க்கு. If they work together for 6 days, so 6 into 7 equal to 42 units ஆஃப் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. 48ல 42 முடிஞ்சிருச்சு. பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 6 units ஆஃப் ஒர்க் இருக்கு. ஸோ 6/48. ஸோ பேலன்ஸ் வந்து 1/8 ஆஃப் த ஒர்க் இருக்கு பெண்டிங். ஓகே, இது வரைக்கும் ஓகே தானே? ஏதாவது டிஃபிகல்ட்டி இருக்கா? டைம் அண்ட் ஒர்க் பேசிக்கா தான் இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் மேபி போக போக வேணா ஏதாவது இருக்கலாம். சரியா? Rajesh in his printing press got an order to print some books, out of which he complete 7/27 of the order in 34 days. In how many days did he complete the entire order of printing? So 17/27 of the work முடிக்கிறதுக்கு 34 days ஆகியிருக்கான். இப்போ 1 unit of work முடிக்க எவ்வளோ நாள் ஆகிருக்கும்? So 34 into 27/17. 2 times 2 into 27, 54 days. Okay.
Varun and Raju working together can complete a job in 40 hours, whereas Varun alone can complete the same job in 50 hours. The number of hours required by Raju to complete the job alone. ஸோ இதை நம்ம நார்மலாக இப்படி பண்ணுற மாதிரி பண்ணுவோமா? இப்போ வருண் வந்து 1 hour 1/50 பண்ணுறாரு, ராஜு வந்து தெரியல, 2 பேரும் சேர்ந்து பண்ணாங்கன்னா 1/40 முடிச்சிருவாங்க. இல்லை எப்போ பார்த்தாலும் அதிலே பண்ணிட்டு இருக்கோம்ல, ஒரு சேஞ்சுக்கு இப்படி பண்ணுவோம். 10/40 into 50. So 1/200. For Raju can complete the work in 200 hours. ஓகே, இப்படியும் பண்ணலாம். ஆனா எல்லா தடவையும் இப்படி பண்ண வேண்டாம். இது கொஞ்சம் சில இடத்துல இந்த மாதிரி மெத்தட் யூஸ் ஆகும். இது வந்து வருணுடைய 1 day ஒர்க்கு, இது ராஜுவோடைய 1 day ஒர்க்கு, இது 2 பேரும் சேர்ந்தோம். ஸோ இதுல இருந்து ராஜுவோடைய 1 day ஒர்க் கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஃபுல் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு அப்படியே ரிவர்ஸ்ல எடுத்துக்க வேண்டியதான் 200 hours. ஓகே, the efficiencies of A, B and C are in the ratio 5:6:8. Working together, they can complete a piece of work in 120 hours. இப்போ ஏபிசியோட எஃபிஷியன்சி 5 + 6 + 8, 3 பேரும் சேர்ந்து 120 hours ஒர்க் பண்றாங்க. ஓகேவா? ஸோ 19 into 120, இதுதான் டோட்டல் ஒர்க்கு. In how many hours will B alone able to complete 40% of that work? So இதுல 40% of the workனா 2/5 and B ஓட efficiency என்னது 6. So divided by 6 போட்டீங்கன்னா இதுதான் கொஸ்டினா கேட்குறாங்க. என்ன வரும்? 19 into 120 into 2 divided by 6 into ஒரு 5. So இது அடிச்சோம்னா ஒரு 20, இது ஒரு 4. So 19 into 8, 152. 20 into 8 வந்து 160. அதுல ஒரு 8 மைனஸ் பண்ணிக்க வேண்டியதான். 3 பேரோட எஃபிஷியன்சி கொடுத்துட்டாங்க, 3 பேரும் சேர்ந்து 120 hours ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுல இருந்து நம்ம டோட்டல் ஒர்க் கண்டுபிடிச்சிடலாம். இதெல்லாம் பாருங்க, 19 into 120ங்கிற கால்குலேஷன்லாம் பண்ண வேண்டாம், அதை அப்படியே மல்டிப்ளிகேஷன்லேயே வச்சிருக்கணும். சரியா? நான் வந்து சொல்லட்டாலும் அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இந்த 19 into 120 பண்றதுக்கு ஒரு டைம் ஆகும், பட் அது நமக்கு தேவையே இல்லை. நமக்கு இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணணும், லாஸ்ட் ஸ்டெப்ல வரைக்கும் நம்ம மல்டிப்ளிகேஷன் முடிஞ்ச அளவுக்கு ட்ராக் பண்ணி கொண்டு போகணும். சரியா? அப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு சம்முலையும் ஒவ்வொரு செகண்ட்ஸை குறைக்க ட்ரை பண்ணணும். ஓகே, ரைட். அடுத்து A and B can finish a work together in 3 2/3 days. So இப்போ A, B 3 2/3 daysனா 3 3s are 9, 11/3 daysல முடிக்கிறாங்க. C and D can finish the same work in 22/7 days. 3 1/7னா 3 7s are 21 plus 1 22/7 days. A, B, C and D do the work together. How long will it take them to finish half of the work? So இப்போ LCM எப்படி கண்டுபிடிக்கிறது? LCM of fractions. LCM of fractions 11/3 22/7. LCM என்ன? Sir, numerator 22. எஸ். நியூமரேட்டருக்கு LCM எடுக்கணும், டினாமினேட்டருக்கு HCF எடுக்கணும். அப்ப 11க்கும் 22க்கும் LCM எடுத்தீங்கன்னா 22 வரும். 3க்கும் 7க்கும் HCF எடுத்தீங்கன்னா காமன் ஃபேக்டர் எதுவுமே இல்லை, ஸோ 1 தான். ஸோ இதோடைய LCM வந்து 22ன்னு நீங்க எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ ஏவும் பியோட 1 day எஃபிஷியன்சி, C and D உடைய 1 day எஃபிஷியன்சி ஆஸ் யூஷுவல் நம்ம பண்ற மாதிரி தான்.
ஸோ 22 divided by 11/3. அப்போ இவங்களோட ஒன் டே எஃபிஷியன்சி என்ன வரும்? ஆறு. அதே மாதிரி 22 divided by 22/7. இவங்களோட ஒன் டே எஃபிஷியன்சி 7 இருக்கும். ஓகேவா? அவங்க கேட்கறது A, B, C and D do the work together. How long will it take to finish half of the work? Full work தான் 22. Half of the workனா 11. So divided by அவங்க ரெண்டு பேரோட எஃபிஷியன்சி 6 + 7. So 11/13 days ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் வந்துச்சுன்னா 11/3 22/7 வந்துச்சுன்னா எல்சிஎம் ஆஃப் ஃப்ராக்ஷன் நம்ம கண்டுபிடிக்கும் போது நியூமரேட்டருக்கு எல்சிஎம் எடுக்கணும், டினாமினேட்டருக்கு HCF எடுத்து இங்க நீங்க போடணும். ஸோ இதுதான் எல்சிஎம்மா இருக்கும். எல்சிஎம் அண்ட் HCFல நம்ம பேசியிருக்கோம். சரிங்களா? பட் டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை. எல்சிஎம்மா இருக்கலாம், இல்லை அதுக்கு மேல இருக்க நம்பரா கூட இருக்கலாம். இப்போ ஒருவேளை இந்த இடத்துல 22க்கு பதிலாக 44ன்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன இருக்க போகுது? எஃபிஷியன்சி அதிகமா இருக்க போகுது. அவ்வளவுதான். ஓகே, இங்க 44 இருந்துச்சுன்னா இங்க எஃபிஷியன்சி 12ன்னு இருந்திருக்க போகுது. ஓகே, புரிஞ்சுதா? இது வந்து A + B, இது வந்து C + D. ஸோ இது வந்து 6ன்னு கிடைக்குது, இது வந்து 7ன்னு கிடைக்குது. ஓகே, அடுத்து A can do a work in 12 days and B can do the same work in 18 days. After 5 days of working together, how much work will be left? So A வந்து 12, B வந்து 18. So LCM வந்து 36. ஸோ இவங்க வந்து 3 யூனிட்ஸ் பண்றாங்க, இவங்க வந்து 2 யூனிட்ஸ் பண்றாங்க. ஆஃப்டர் 5 days ஆஃப் ஒர்க்கிங் டுகெதர், ஸோ 5 நாள் இவங்க ரெண்டு பேரோட எஃபிஷியன்சி ஆட் பண்ணும்போது 5. ஸோ 25 யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ 36ல 25 போயிடுச்சு. ஸோ இப்போ 11/36 வந்து லெஃப்ட் பேலன்ஸ் இருக்கு. இன்னும் ஒரு 3 சம் பார்க்கலாம், 30 வரைக்கும் பார்ப்போம். சரிங்களா? A can do 2/5 of the work in 6 days. அப்போ A வந்து ஃபுல் ஒர்க்கை முடிக்க எவ்வளவு நாள் ஆயிருக்கும்? 15 days. 15. B can do 2/3 of the same work in 12 days. So 18 days. A and B work together for 6 days. C alone completed the remaining work in 8 days. A and C working together will complete the same work in how many days? So 15க்கும் 18க்கும் LCM 90. சரிங்களா? இந்த இடத்துல தான் நான் ஃபாஸ்டா இருப்பேன் உங்களை விட, எனக்கு தெரிஞ்சு. நீங்களும் ஃபாஸ்டா ஆகலாம். சரியா? 15, 18 இந்த ரெண்டு நம்பருக்கும் பொதுவான நம்பர். ஸோ இது ஒரு 6, இது ஒரு 5. இப்போ வந்து A and B work together for 6 days. இப்போ 6 × 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா 11 யூனிட் ஆஃப் ஒர்க் பண்ண முடியும். ஸோ 66 யூனிட்ஸ் ஓவர். C alone completed the remaining work in 8 days. ஸோ ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ இருக்கு? 90ல 66 போச்சுன்னா 24 இருக்கு. இதை 8 daysல முடிக்கிறாங்க. ஸோ 3. சியோட எஃபிஷியன்சி வந்து 3 யூனிட்ஸ். A and C working together will complete the same work. அதே 90 ஒர்க்கை பண்ண போறாங்க, ஏவும் சியும் சேர்ந்து. ஸோ இப்போ 90/9 = 10 daysல முடிச்சிருவாங்க. A can do 4/5 of the work in 20 days. ஸோ ஃபுல் ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 25 days எடுத்துப்பாங்க. B can do 3/4 of the same work in 15 days. ஸோ இவங்க 20 days. முக்கால்வாசி ஒர்க்கை 15 நாள்ல முடிக்கிறாங்கன்னா ஃபுல் ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 20 நாள் எடுத்துப்பாங்க. They work together for 10 days. C alone completes the remaining work in 1 day. Right? So 25க்கும் 20க்கும் LCM 100. 4 units, 5 units.
இப்போ என்ன சொல்றாங்க, தே ஒர்க் டுகெதர் ஃபார் 10 days. அப்போ 4 + 5 into 10. ஸோ 90 யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. பேலன்ஸ் 10 யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க்கை பி வந்து 1 டேல முடிக்கிறாங்க. அப்போ சியோட எஃபிஷியன்சி வந்து என்னது 10. பி அண்ட் சி டுகெதர் கேன் கம்ப்ளீட் 3/4 ஆஃப் த சேம் ஒர்க்கு. 3/4னா 75 யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க்கு பியும் சியும் சேர்ந்து பண்றாங்க. பியோடது 5 யூனிட், சியோடது 10. ஸோ 15. 75/15 போட்டோம்னா 5 டேஸ்ல முடிச்சிருவாங்க. லாஸ்ட் கொஸ்டின். A can do 2/5 of the work in 12 days. So 30 daysல முடிப்பாங்க. 2யும் 12யும் கேன்சல் பண்ணா 6 வரும். 5 6 are 30. சரிங்களா? இந்த 2யும் இதையும் அடிச்சா 6, 5 6 are 30. அந்த மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். A வந்து 30 daysல முடிப்பாங்க. B can do 66 2/3% of the same work in 16 days. 66 2/3% அப்படின்னா fraction value வந்து 2/3. ஸோ 2/3 ஆஃப் த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 16 நாள் ஆகுது. அப்போ ஃபுல் ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 24 நாள் ஆகும். 8 + 8 + 8 இதுதான் 2/3. ஸோ அப்போ ரிமைனிங் 1/3 இது. அதுக்கு ஒரு 8 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மொத்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 24 நாள் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் கியர்லேயே போக முடியாது, கொஞ்சம் செகண்ட் தேர்டுன்னு மாற்றணும் இல்லையா? அதுதான். தே ஒர்க் டுகெதர் ஃபார் 10 days. ஸோ இப்போ எல்சிஎம் என்னது? 30க்கும் 24க்கும் 120. 120. ஸோ இது ஒரு 4, இது ஒரு 5. ரெண்டு பேரும் சேர்ந்து 10 நாள் ஒர்க் பண்றாங்க. ஸோ 9 × 10 90 days. இப்போ பேலன்ஸ் வந்து 30 யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க் இருக்கு. பி alone will complete the remaining work in. ஸோ பியோடைய 1 day efficiency வந்து 5. ஸோ 6 daysல முடிச்சிருவாங்க. ஓகே, ரைட். இதுதான் பேஸ் டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும். இது ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் எது வேணாலும் பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இந்த 31ல இருந்து 64 வரைக்கும் நீங்க சால்வ் பண்ணுங்க. ஓகே, அதுல ஏதாவது டிஃபிகல்ட்டா இருக்கிற சம்ஸை இன்னைக்கு நைட்டுக்குள்ள அனுப்புங்க. ஓகேவா? நான் அதை மட்டும் தான் வந்து நாளைக்கு காலையில அட்ரஸ் பண்ணுவேன். தென் செகண்ட் டைப்புக்கு போயிடுவேன், அந்த MDH. ஓகேவா? 31ல இருந்து 64க்குள்ள இருக்கிற ஏதாவது ஒரு சம் உங்களுக்கு புரியல, டஃபா இருக்கு, டைம் எடுக்குது, அந்த மாதிரி சம்ம இன்னைக்கு நைட் 10 மணி வரைக்கும் கூட டைம் எடுத்துக்கோங்க. ஓகேவா? காலையில கொஞ்சம் எனக்கு ஒரு டைம் கொடுத்தாதான் அதை நான் ஒர்க் அவுட் பண்ண முடியும். நான் இதுக்கு அடுத்து இருக்கிற 30 சம நான் ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைல்ல, ஏன்னா ரிப்பீட்டடா தான் இருக்க போகுது. அதனாலதான். ஸோ இந்த 30 இதுல இருந்து இந்த சம்ம ட்ரை பண்ணுங்க. அதுல இருக்கிற ஒரு புரியாத இல்ல புது மாடலா இருக்கிற சம்ம எனக்கு அனுப்பிடுங்க. நாளைக்கு ஆனா நம்ம வந்து செகண்ட் டைப் தான் நம்ம பார்ப்போம் காலையில. ஓகே, புரிஞ்சுதா? ஓகே சார். சரி, ரைட். டுமாரோ பார்ப்போம். ஈவினிங் ட்ரிகனாமெட்ரி பார்ப்போம், அது ஒரு பக்கம். ஓகே, தேங்க்யூ. Thank you, sir.